மனிதன் சபையானது தன்னுடைய சாயல் இன்னதென்பதை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தன்னுடைய சாயலுக்கு ஏற்றார் போல செயல்பட ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். ராஜானா ராஜா மாதிரி வேலை பாரு, ராஜா மாதிரி இரு. அதைத்தான் பைபிள் சொல்லு. வசனத்தை கேட்கறீல, ராஜான்னு கேட்கறீல, ராஜா மாதிரியே செயல்படு. அந்த இடத்த விட்டு போனவொன்னு சாயலை மறந்துடாத. நீ ராஜா தான், கையை தட்டு, ராஜா தான். உலகத்தில் இருக்கிற மரணமானது எனக்குள் இருக்கிற ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு இந்த போர்வையை தரித்து கொண்டவர்களாய் இருக்கவே நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் இந்த போர்வையில் நாங்கள் இருந்தாதான் மரணமானது எங்களுக்குள் இருக்கிற ஜீவனாலே விழுங்கப்படும். அப்ப அவ்வளவு பெரிய ரத்தத்தை கொடுத்து இந்த பூமியை மறுரூபமாக்கி அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் பார்ப்பதற்கு தானே என் மணவாளன் சிலுவையிலே விழாவிலிருந்து கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தார். எல்லாம் சரி பண்ண பிறகுதான் வருவார்னா நான் சொல்றேன், எல்லாம் சரியாகட்டும் சரியாகட்டும் சரியாகட்டும். இல்ல வந்த பிறகு தான் சரியாகும்னா அப்ப 4 பேர் தண்ணியை போறேன் தம் போறேன், வந்த பிறகு சரியாக்கலாம்ப்பா, நீங்க பாட்டு தண்ணியை போடுங்கப்பா, தம் அடிங்கப்பா, எல்லாம் செய்ய. என்ன சொல்ற நீ? உனக்கு எதெல்லாம் விருப்பமோ அதை முன்னாடி சரி பண்ணணும். எதெல்லாம் விருப்பம் இல்லையோ, உன்னால முடியலையோ, விருப்பம் இல்லை முடியலையோ, அதெல்லாம் பின்னாடி தள்ளி போடுற. எந்திரிச்சிட்டாங்க மக்கள். ஆமா, கிளீனா கண்டுபிடிச்சிட்டாங்க. முடியாத தூக்கி ஃபியூச்சர்ல போட்டுருது. என் அன்புக்குரிய பைபிள் சொல்லுது, அவர் சத்துருக்களை எல்லாம் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் விடாதான், அவரை வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆமா, வச்சுக்கிட்டு தான் ஆகணும். எப்படின்னா ஃப்ளைட் வர்ற வரைக்கும் நீங்க ஏர்போர்ட்ல எப்படி இருக்கிறீங்களோ, அவங்க உங்களுக்கு டைம் ஆச்சு 9 மணிக்கு வெளியே போகணும், வெளியே அனுப்ப முடியாது சார், ஃப்ளைட் வர வரைக்கும் நான் இருக்கணும் சார். அப்படிதான் பரலோகத்தில் இயேசு அவரை ஹோல்டு பண்ணணும், வச்சிருக்கணும். என்னன்னா அந்த பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணத்தை ஜெயிக்கிற வரைக்கும் இயேசு நாமத்தில் அவர் வர முடியாது, வர மாட்டாரு. ஏன்னா பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், போதலானவை நேராக கரடானவை சமமாக, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு கம்மிங்கே இவ்வளவும் சரி பண்ண பிறகு தான் அவர் வருவாராம். இன்னும் ஒன்றுமே பண்ணலை, அவர் ஒரு விலைக்கரையும் கொடுக்கல, ஆனால் நான் வந்தாரெல்லாம் கரெக்டாக இருக்கணுமையா அப்படின்றாருன்னா, கரையம் கொடுத்துட்டு ரத்தத்தை சிந்திட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வர்றவர் கேட்பாரா மாட்டாரா சொல்லுங்க? அதனால் சபையானது இப்பொழுது அதான் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இப்போ அது நடக்குது. இது அவர் வரும்போது நடக்கிறது இல்லை, இது இப்போ நடக்கிறது. ஆமென். எதான் அழகா பிலிப்பியரில் பிலிப்பியர்லாம் சொல்கிறாரா பாருங்க, ஒரு நிமிஷம். 2 கொரிந்தியர் 5. ஓகே, 4 வாசிங்க. 5:4. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த பூமியில இருக்கும்போது எங்களுக்கு ஸ்ட்ரகிளிங் இருக்கு. நாங்கள் நினைக்கிற நினைவுகளுக்கு எங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடுகளுக்கு வெளியில் நடக்கிற சம்பவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதுக்காக நாங்கள் பயந்து போய் இந்த போர்வையை களைஞ்சு போட்டுட்டு
நேரம் என்ன செய்ய மாட்டோம், பரலோகத்துக்கு போகணும் நாங்கள் விரும்ப மாட்டோம். இந்த போர்வைனா இந்த பாடி, இந்த போர்வையில் இந்த கூடாரத்தில் தான் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். ஏன்னா இந்த கூடாரத்தில் இருந்து தான் வாசிங்க, மரணமானது ஜீவனாலே மரணமானது சொல்லுங்க, என் சரீரத்தை வேலை செய்கிற மரணமானது சொல்லுங்க, மரணமானது எனக்குள் இருக்கிற ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மரணமானது எனக்குள் இருக்கிற ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு இந்த போர்வையை தரித்து கொண்டவர்களாக இருக்கவே நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் இந்த போர்வையில் நாங்கள் இருந்தாதான் மரணமானது எங்களுக்குள் இருக்கிற ஜீவனாலே விழுங்கப்படும். வாசிங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. பாருங்க, ஆவியானவர் நம்மளை ஆயத்தப்படுத்துறார். அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துறதும் அவர் தான். சொல்றான் வருகைக்கு ஆயத்தமா அப்படின்னா அது விசுவாசியை பார்த்து கேட்கறது இல்லை, பாஸ்டர் தான் பார்த்து கேட்கணும். இப்போ நீ ஆயத்தமா சொல்லுப்பா, எல்லாத்தையும் சரி பண்ணு, நீ தானே சரி பண்ணணும். ஒரு சரி பண்ணி இருக்க வேண்டிய ஆள் அவர் தான். அவர் கையெல்லாம் பொறுப்பு இருக்கு. எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது தான் ஆயத்தமே. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்க. மணவாளன் வரும்போது மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ யகாசூரியை பார்ப்பதற்கு எஸ்தர் 6 மாதம் குளிப்பாட்டினாங்க. ஏன்னா போய் நிற்கும் போது பர்ஃபெக்டாக அப்படி ஒரு பூமிக்கு தான் அவர் ரத்தம் சிந்தினார். அப்படி ஒரு பூமிக்கு தான் ரத்தம் சிந்தினார். அப்போ அவ்வளோ பெரிய ரத்தத்தை கொடுத்து இந்த பூமியை மறுரூபமாக்கி அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் பார்ப்பதற்கு தானே என் மணவாளன் சிலுவையிலே விழாவிலிருந்து கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தார். அது விழா எதை குறிக்கிறது? மணவாட்டியை குறிக்கிறது. இவ்வளத்தையும் கொடுத்துட்டு நின்னா வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு கடைசியில் பரிசு எழுதலன்னு நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு வஞ்சகம். இந்த வஞ்சகத்திலிருந்து சபை இந்த நாட்டில் விடுதலையாக்க ஆரம்பிச்சிட்டார் கர்த்தர். இந்த செய்தியை கேட்குறீங்க பாக்கியவான்கள். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை விடுதலை அடைகிறது. நாளை அல்ல, இந்த நாளிலே வேதம் சொல்கிறது, உங்களுடைய அற்பமான சரீரம் தேவனுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அவர் சொல்கிறார். நாங்கள் தைரியம், நாங்கள் பரலோகத்துக்கு போகணும் நாங்கள் விரும்பினோம்னா கூட பயந்து போய் போகணும் நாங்கள் விரும்பலையா? எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் பாருங்க. இன்னைக்கு கொல்ல பேரும் நெஞ்சத்தொட்டு சொல்லியா, நீ நெஞ்சத்தொட்டு சொல்லியா பரலோகத்துக்கு போகிற தைரியமாக தான் போகிற நீ சொல்லு பார்ப்போம். ஐயோ இனிமேல் இந்த பூமியில் வாழ முடியாது, இனிமேல் இந்த பூமியில் விலைவாசி பருப்பு சாம்பார் வைக்க முடியலன்னு பயந்து போகிற ஆளுங்க நீங்களாம். பருப்பு வாங்க முடியல, மக்களையும் பயமுறுத்தி அம்பிட்டு ஒரு எஸ்கேப். ஆனால் பவுல் சொல்கிறான், நாங்கள் இந்த போர்வை தரித்திருக்க விரும்புகிறோம். 10 ரூபாண்டா ரத்தம் சிந்திருக்கிறார் தேவன். இந்த பூமி உனக்கா எனக்கா கையத்திற்கும் பார்த்து விடுவோம் என்ற மனநிலையில் போல் பேசுவோம். இதையெல்லாம் தாண்டி பரலோகத்துக்கு அப்போ உங்களுக்கு விருப்பமே இல்லை. யார் சொன்னது? நீ அந்த ரூட்டில் வராத, எங்களை தாக்குன்னு நினைக்காது. அப்போ பரலோகத்துக்கு உங்களுக்கு விருப்பமே இல்லை. அப்படி வராத. எங்களுக்கும் பரலோகத்துக்கு விருப்பம் இருக்குது, நாங்களும் பரலோகத்துக்கு போக விரும்புகிறோம். ஆனால் உன்ன மாதிரி பயந்துக்கிட்டு போக விரும்பலை. ஏன்னா பயந்துட்டு போகிறதுக்கு எங்கள் அப்பா ஒன்று ரத்தம் சிந்தாமல்ல, எங்கள் அப்பா ரத்தம் சிந்தி எல்லா கரையத்தையும் கொடுத்துருக்கிறனால நாங்கள் தைரியமாகவே இங்கே இருக்க விரும்புகிறோம். நாங்கள் சரீர பிரகாரமாக இயேசுவோடு கூட இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். அழகாக எழுதுகிறான். அப்போ என்ன தான் இயேசு கொடுத்த கரையத்தையும் சபை தலைவர்கள் சபைக்கு சொல்லி வச்சிங்க. நான் கேட்குறேன், என்ன தான் போதிச்சிங்க? இந்த உலகத்தை குறித்து எதுக்கு அவனுக்கு பயம் வருது? இந்த பயத்தை அவனுக்குள்ள விதைச்சது யாரு? இந்த உலகம் பிசாசு கையில் இருக்கு, பிசாசு கையில் இருக்கு, பிசாசு கையில் இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கையில இருந்து பிடிங்கியாச்சியா? இந்த உலகம் நம்முடைய ராஜ்யம். the kingdom of heaven has come. இயேசு சொன்னார், the time has come. ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்குனாரு. அப்போ நம்முடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வேலையை பரிசுத்தவான்கள் செய்து கொண்டிருக்கும் போது அதில் ஒன்று தான் உங்கள் சரீரம் மறுரூபமாவது. அற்பமான சரீரம் சொல்லுங்க, அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் படுத்துவார்னோன்னா வருகையை சொல்லிட்டான். சரி, அது வருகைன்னா அப்போ 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் வருது. எங்க? ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ண ஆவியானவர் உங்களில் வாசமாய். உங்களுக்கு இருக்க ஆவியானவர் யாரு? இயேசு எழுப்பினார், அவர் தான் இப்போ உங்களுக்குள்ள இருக்காரு. கையை தட்டுங்க, உதவ இருக்கு. ஒரு ஆந்திராவில் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தப்ப, ஆந்திராவில் ஒரு தடவை பிரசங்கம் பண்ண இது பாஸ்டர்ஸ் மீட்டு, ஒரு 450 பாஸ்டர்ஸ் இருந்தாங்க பாஸ்டர் ஏசன் சர்ச்சில். ஒரு தடவை கேரளாவுக்கு போயிருந்தப்ப எனக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு வந்திருந்தேன். நான் இங்கிலீஷ் டு மலையாளம், இங்கிலீஷ் டு கன்னடம். அப்போ வந்தவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். யார் தெரியுமா? யார் சார்? நல்லா பண்ணிடுவார்ல, என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுவார். டிஎல் ஹாஸ்பண்ட் அவர் தாங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு.
டிஎல் ஹாஸ்பண்டுக்கா? சரி சரி சரி, அமைதியாயிட்டேன் நான். அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கூட இருந்தாருன்னா கட்டாயம் என்ன செஞ்சிருவார், பண்ணிடுவார். அவர் வந்து க்ளீனாக அவருக்கு பேசின அமௌண்ட்லாம் வந்து பெரிய அமௌண்ட்டு டிரான்ஸ்லேஷன். ஏன்னா அவர் வந்து அந்த மாநிலத்தோட இன்னொரு பகுதியிலேருந்து, நான் கேரளா பேசிக்கிட்டு இருக்கிறேன், இன்னொரு பகுதியிலேருந்து, ஆந்திராவில் கேரளாவில் அவர் வரணும். 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும் இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஆஃபரிங் ப்ளஸ் வந்து ஃபியூல் சார்ஜு, காரில் வர்றதுக்கு எல்லாமே பண்ணணும். ஏன்னா அவர் பெரிய தலை, டிஎல் ஹாஸ்பானுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஆள். சரி வந்துட்டாப்புல, வந்து பிரசங்கம் வந்து அப்படியே அனல் பறக்குது, தீ பிடித்து போயிட்டுருக்கு. நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணார். முடிஞ்ச உடனே என்னை வந்து பார்த்தாரு. சார் உங்கள் பிரசங்கம் ரொம்ப என்னை தொட்டுருச்சு சார், இவங்க வந்து டிமாண்ட்லாம் பண்ணது இதெல்லாம் வந்து நீ பெருசாக எடுத்துக்க வேணாம், எனக்கு வந்து ஆஃபரிங்கே வேண்டாம், இந்த வார்த்தையே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. இனி நீங்கள் கேரளாவில் எங்கே வந்தீங்கனாலும் உங்களுக்கு நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். வந்து ரியலி இட்ஸ் அ பிளெஸ்ஸிங், என் மினிஸ்ட்ரியிலே பெரிய ஒரு மாற்றத்தை நான் பார்க்குறேன், ஒரு பெரிய லைட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இஸ் அ மேன் ஹூ டிரான்ஸ்லேட்டட் இவர் டிஎல் ஹாஸ்பான் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு. அந்த மாதிரி பைபிளில் இப்போ பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின ஆவியானவர் இருக்காருல்ல, ஆமாம் அவர் தான் உனக்குள்ள இருக்கிறாரு, உனக்குள்ள இருக்காரு. கையத்தட்டு 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 கைய கிறிஸ்துவை மரித்து 3 நாள் கழித்து, ஓ சரீரத்திலே சடலமாயிருந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணின ஆவியானவர். ஓ சரீரத்தில் இப்ப அவர் இருக்கிறார், அதே ஆவியானவர் இருக்கிறபடினால் சாவுக்கு ஏதுவான உன் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார், 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 உயிர்ப்பிப்பார். தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் உன்னை மறுரூபப்படுத்துவார். அப்ப இது எப்ப நடக்குது? அந்த வசனம் 2ஆம் வருகையில் நடக்குது. இந்த வசனம் அப்படி நீ சொன்னீனா, அப்ப இந்த வசனம் இப்ப உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தானே பேசுறாரு. இப்ப என் கேள்வி, இயேசு உங்க சரீரத்தை மறுரூபப்படுத்த போறாரா, ஆவியானவர் மறுரூபப்படுத்த போறாரா? அப்படி வாங்க. இயேசு மறுரூபப்படுத்துவார்னா 2ஆம் வருகையில் தான் நடக்கும். ஆனா இயேசு மறுரூபப்படுத்துவார்னு இல்லையே, உங்கள் சரீரங்கள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் தானே மறுரூபப்படுத்துவாரு. அப்ப இப்பதானே நடக்கிறது. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமென். தம்முடைய வல்லமையுள்ள செயலின்படியே உங்கள் அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். சரி, இப்போ ஒண்ணு கேளுங்க, இது முன்னாடி நடக்கிறா பின்னாடி நடக்கிறதா? முன்னாடியே நடக்கிறது. அவர் வந்தப்போ நடக்கிறதில்ல பாருங்க, பின்னாடி தான் அண்ணே வந்தார், ஆனால் கரெக்டாக முன்னாடின்றார். ஏன்னா கரெக்டாக வந்து அந்த டியூன்லேயே இருக்கிறாரு. அப்போ அவருடைய வருகை வரும்போது பைபிள் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் சரீரம் வந்து மாறும் அப்படின்னு பைபிள் சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. 1 யோவான் 3:2. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, எப்படி அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவர் வரும்போது அவருக்கு நாம் ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கையத்தட்டு. புரியுதா புரியுதா புரியுதா? அவர் வந்த பிறகு உன்னை மாத்துவார்ல, அவர் வரும்போதே நீ அவருக்கு சமமாக தான் இருப்ப. அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமா 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 ஆமா. திரும்ப வரும்போது அவர் சாயல்ல பெத்து போட்டிருக்க பிள்ளைகளை பார்க்கணும், அதுக்கு தான் அவர் வராரு. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், போனதானவை நேராக கரடானவை சமமாக. ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். 11:17. அதாவது அவருடைய சரீரமாக நாம் இருப்பதினால் 3 வாரமா என்ன பார்த்துட்டு வரோம்? We are the body of Christ. முதல் வாரம் என்ன பார்த்தோம்? அவருக்குள் பரிபூர்ணம் இருக்கிறபடினால் நானும் பரிபூர்ணமாக இருக்கிறேன்.
2வது வாரம் பார்த்தோம், அவருக்குள் ஜீவன் இருக்கிறது, ஆகையால் எனக்குள்ளே அந்த ஜீவன் ஒளியாக இருக்கிறது. இந்த வாரம் பார்க்குறோம், அவருடைய சரீரத்தில் மறுரூபப்பட்ட அந்த சரீரத்துக்கு ஒப்பாக என்னுடைய அற்பமான சரீரமும் மறுரூபமான சரீரமாய் மாறுகின்றது. கையை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். ஆமென். வாசிப்பா. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ, காட்டு ஒலிவ மரமாகிய நான், அவைகள் இருந்த இடத்தில், அதாவது இயேசுவின் சரீரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியா இருந்த நான் பங்காளி ஆயிட்டேன். கையை தட்டு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நீ காட்டு ஒலிவ மரம் தான், ஆனா இயேசுன்ற நல்ல ஒலிவ மரத்தோடு இணைக்கப்பட்டனால அவருடைய வேருக்கும் அவருடைய சாரத்திற்கும் அவருடைய பரிசுத்தத்திற்கும் அவருடைய வல்லமைக்கும் அவருடைய கிஃப்ட்டுக்கும் அவருடைய வந்து ஈவன் அவருடைய மைண்ட் செட்டுக்கும் எல்லாத்துக்குமே நானும் உடன் பங்காளியாய் மாறிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாளில் வானம் வென்று அழியும், பூமி எல்லாம் உருகி போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, கம்ப்ளீட் டெவல். வானம் வெந்து அழியணும்னு இந்த வானம் இல்லை, கம்ப்ளீட்டா அந்த சிஸ்டமே அழிஞ்சிரும். நோவா காலத்தில் பூமி அழிஞ்சிச்சா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். நோவா காலம் பூமி அழிஞ்சிருச்சுல? அழிஞ்சிருச்சா இருக்கா? சொல்லுங்கங்க. அழிஞ்சிருச்சு. இப்போ எந்த பூமியில் இருக்கீங்க? அப்புறம் அழிஞ்சிருச்சு. நீங்கள் நோவா கால பூமி வந்து ஏதோ பழைய ரப்பர் பந்து கோணல் ஆயிடுச்சுன்னு இந்த இதிலெல்லாம் தூக்கி போடுவாங்க பாருங்க, பந்து கம்பெனிலலாம் கோணலான பந்தெல்லாம். அது மாதிரி கர்த்தர் பழைய பூமியை தூக்கி போட்டு புதுசாக செஞ்சுருக்காரா? அழிஞ்சிருச்சு நீங்கள். ஆனால் இருக்கு. அழிஞ்சிருச்சுன்னா என்ன? மாறிடுச்சு. அந்நாளில் வானம் வென்று அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். நீங்க பார்க்குற வியாதி உள்ள இந்த உலகம், கண்ணீர் இருக்கிற இந்த உலகம், பிசாசோட சிஸ்டத்தில் இருக்கிறது எல்லாம் அந்நாளில் வானம் வென்று அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், போனதானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென். இதெல்லாம் நடந்தது தான் ராஜா வர்றாரு. அப்போ இதெல்லாம் நாங்கள் நடத்தணுமா சார்? நீ நடத்துறதுக்குல ஆவியானவர் அதுக்கு தான் இங்கே கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு தான் ஆவியானவர் கொடுத்துருக்காரு. அவர் எல்லாத்தையும் சீர்படுத்தி அவர் வரும்போது அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியான இருக்கணும். ஏங்க நீங்கள் சொல்கிறீங்களா வந்து பாவ மன்னிப்பு தான் வந்து இயேசு கொடுக்க வந்தார், மற்றதுக்கெல்லாம் கொடுக்க வரல அப்படின்னா, நான் கேட்குறேன், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவம் பாவத்தில் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனால் வியாதியில் இருந்துச்சுல, தரித்திரத்தில் இருந்துச்சுல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்போ எப்படி இருக்கு கிறிஸ்தவம்? ஐஸ்வர்யத்தில் இருக்கு. என்ன போயிடுச்சு? தரித்திரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன போயிடுச்சு? வியாதி போயிடுச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன ஆகுது? இன்னைக்கு வந்து டிவைன் ஹெல்த்தை பேசுகிறான், தெய்வீக சுகத்தை, தெய்வீக ஆரோக்கியத்தை பேசுகிறான். அப்போ இதுல இருந்தெல்லாம் சபை மறுரூபம் ஆச்சுல. அதே மாதிரி தான் இனி இருக்கிற எல்லாத்துலேயும் அது மறுரூபமாகி நிற்கும். அன்னைக்கு தான் அவர் வருவார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு. அவர் வரும்போது எல்லாம் பண்ணுவார்னா, இன்னைக்கு எதுக்கு ஆவியானவர் கொடுத்தாரு? அவர் வரும்போது எல்லாம் பண்ணுவார்னா, உனக்கு எதுக்கு ஜீவனை கொடுத்தாரு? அவர் வரும்போது எல்லாம் பண்ணுவார்னா, உனக்கு எதுக்கு வரத்தை கொடுத்தாரு? அவர் வரும்போது எல்லாம் பண்ணுவார்னா, உனக்கு எதுக்கு வந்து ஞானத்தை கொடுத்தாரு, அறிவு கொடுத்தாரு? இந்த பூமி அவர் வந்து மாற்றுவாரா? இல்லை, நம்ம மூலமாக அவர் மாற்றிக்கிட்டு இருக்கிறார். நீ ஓரமாக ஒரு பாட்டு பாடி, நீ ஒன்றுமே இல்லாமல் இப்படி பார்த்துக்கிட்டே இருவோம், கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். இனி வருகிற நாட்கள், இனி நாட்கள் செல்லாது. ஆவியானவர் சொல்ற நாட்கள் செல்லாது. ஆமென்.
ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஸோ என்ன நினைக்கிறான், நான் இப்போ ஒரே ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன். நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். மறுரூபம் எப்போ நடக்கும்? பொதுவாக மறுரூபம் எப்போ நடக்கும்? ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் தான் அவன் மறுரூபத்துக்கு வரான். செத்ததுக்கு அப்புறம் வரான். இயேசு கிறிஸ்து பாருங்க, மரித்ததுக்கு அப்புறம் மறுரூபம் எடுக்கிறார். எங்க? மார்க் 16:12 செத்ததுக்கு அப்புறம் மறுரூபம் ஆகிறார். வாசிங்க 16:12. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். பார்த்தீங்களா? மறுரூபம். இந்த மறுரூபம்ன்ற ஒரு பெரிய கான்செப்ட் எப்போ பொதுவாக கிடைக்கும்னா செத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். உயிரோடு இருக்கிற எவனுக்குமே மறுரூபமாக முடியாது. ஒரு ரூபம் தான். அப்போ மறுரூபம் என்பது மரித்த பிறகு தான் வரும். இயேசு மரிச்சதுனால தான் பாருங்க, டக்குனு அங்கனுக்குள்ள என்ன ஆகிறாரு? மறுரூபமாகி அங்கனுக்குள்ள பார்த்தா ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி நிற்கிறாரு, இங்கனுக்குள்ள பார்த்தா தோட்டக்காரன் மாதிரி நிற்கிறாரு, அங்கிட்டு பார்த்தா மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி. இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்காரு. இதெல்லாம் மறுரூபம். மறுரூபத்தில் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பார்ட்டு. அப்போ இது செத்ததுக்கு அப்புறம் தான் வரும். உயிரோடு இருக்கிறவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவாராம். எப்போ? உயிரோடு இருக்கிறப்பவே மறுரூபப்படுத்துவாராம். அது எப்படி சார் சாத்தியம்? நான் தான் சாகணும்ல, நீ தான் செத்துட்டீல. நான் எங்கே சார் செத்தேன்? உன் பேருக்கு தள்ளுறேன், நான் செத்தேன். உன் பேருக்கு தான் நான் சிலுவையில் செத்தேன். அப்போ செத்தது நான் இல்லடா, நீ தான் செத்துட்ட. ஆகவே என்னைக்கு இயேசு உனக்காக முடிந்துன்னு சொல்லி சிலுவையில் செத்தாரோ அன்னைக்கு இயேசு சாகலை, ஜஸ்டின் தான் செத்துருக்காரு. ஸோ ஜஸ்டின் செத்துட்டனால செத்த பிறகு வர வேண்டிய மறுரூபம் எனக்கு தாராளமாக வரும். உனக்கு தாராளம். கையை தட்டு வர்றவருக்கு ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உயிரோடு இருக்கிற இந்த மறுரூபம் முடியுமா? பாரு, இயேசு 2 மறுரூபம் ஆயிருக்காரு. ஒன்று செத்ததுக்கு அப்புறம் மறுரூபம் ஆயிருக்காரு, இன்னொன்று உயிரோடு இருக்குமே மறுரூபமாக இருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு? செத்தவனும் மறுரூபமாகலாம், உயிரோடு இருக்கிற நீ கூட என்னை விசுவாசிக்கும் போது என்னை ஏற்றுக்கொள்வாயானால் உன் டெத்துக்கு பதிலாக என் டெத்தை ரீப்ளேஸ் பண்ணி என்னுடைய மறுரூபத்தை உனக்கு நான் கொடுக்க முடியும். உன்னுடைய அற்பமான சரீரம் என்னுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபமாக்கப்படுகிறது. கரங்களை தட்டி. அப்ப மறுரூப மலையில உசுரோடு இருக்கும்போதே மறுரூபமாகிறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்கள் உயிரோடு இருக்கும்போது மறுரூபத்தின் அனுபவத்தில் கடந்து வர முடியும். டிரான்ஸ்பிகரேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்ப இந்த வசனம் உண்மைதான். எந்த வசனம்? பிலிப்பியர் 3:21. நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பா அவர் மறுரூபப்படுத்துவார். படுத்துவார்ன்றது ஃபியூச்சர்லயே வந்திருக்குன்னா, ஒப்பா அப்படின்றதுனால ஃபியூச்சர். அப்ப அதற்கான மறுரூபம் எப்பவே ஆரம்பிச்சிருச்சு? இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. The future is not the second coming, the future is அடுத்து, the next, immediate next. என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. எப்படி ஐஸ்வர்யம் ஒரு மறுரூபம் நம்ம வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது இந்த உலகத்தில் நடந்துச்சு. வியாதி மறையுதே, இட்ஸ் ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு இருக்கிற வியாதியிலேருந்து மாற்றத்தை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் நடக்குது. இந்த பூமியில் நடந்தது போல் இந்த பூமியில் உங்கள் அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்துக்கு போய் மறுரூபம். இதுக்கு என்னன்னா, நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரத்தை ரத்தத்தையும் பானம் பண்ணனால அவருடைய சரீரமாக நீங்கள் மாறிட்டீங்க. அதனால் காட்டு ஊழிய மரமாய் நீங்கள் நல்ல ஊழிய மரத்தை இணைக்கப்பட்டனால, நீங்கள் கிளைகளாக வெட்டப்பட்டு நல்ல ஊழிய மரத்தை இணைக்கப்பட்டனால அவருடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியா மாறிட்டீங்க. ஆமாம். உங்களுக்கு பேர் என்ன சொல்லுங்க? பங்காளி. உங்களுக்கு பேர் என்ன? பங்காளி. வாங்க பங்காளி. உங்களை ஏசுனார் பார்க்கும்போது சொல்ல, வாங்க பங்காளி, வாங்க வாங்க, கையை தட்டு. ஆமென் ஆமென் ஆமென். சார் நான் யார் சார்? நான் பங்காளி சார். என்ன பங்காளி? உடன் பங்காளி. கையை தட்டு. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். முக்கியமான மேட்டரை சொல்லி நான் முடிக்கிறேன். 3:21 ஒரே ஒரு தடவை வாசிச்சிருங்க. முடிச்சு 3:21 வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். அவர் மறுரூபப்படுத்துவார். அப்ப எதன்படி மறுரூபப்படுத்துறார்? தம்முடைய வல்லமையான செயலின்படி. நான் சொன்னேன், அந்த வல்லமையான செயல் என்ன? அந்த வல்லமையான செயலை வச்சுதான் நம்மளை என்ன செய்யறாரு? மறுரூபப்படுத்துறாரு. அந்த வல்லமையான செயல்
That is what the soul transformation. கையை தட்டுங்க. The soul transformation. நம்முடைய சோலை அப்படியே penetrate பண்றாரு. He is transforming our soul by penetrating with the word of God and the presence of God. அதுதான் அவருடைய வல்லமையான செயல். என் அருமை மகனே மகளே, உன் சரீரம் அற்பமான சரீரமாக இருக்கலாம், அது மகிமையின் சரீரத்து ஒப்பாய் மறுரூபப்பட போகிறது. எப்படி மறுரூபப்படுத்துகிறார்? தம்முடைய வல்லமையான செயலின்படியே. அவருடைய வல்லமையான செயல் என்பது என்ன? தன்னுடைய வார்த்தையினாலும், தன்னுடைய உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தையினாலும், தன்னுடைய பிரசன்னத்தினாலும் உன்னுடைய ஆத்மாவை ஊடுருவி செல்லத்தக்க உன் ஆத்மாவை என்ன செய்யற தேவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த செயலின்படியே உன் சரீரத்தை மறுரூபமாக்குறார். அந்த வல்லமையான செயல் என்பது என்ன? உன் ஆத்மாவில் நடக்கிற மாற்றங்கள், மறுரூபங்கள். இதைத்தான் எங்க சொல்றாரு பவுல்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சரீர மீட்பு அப்படின்னு எழுதுறவரு எங்க தொடங்குறாரு? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். கையத்தட்டு. அப்ப ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி சோல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேசுது, ரெண்டாம் பகுதி பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேசுது. ஸோ சோல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துருச்சுனாலே பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்கிற இந்த விஷயத்தை தம்முடைய வல்லமையான செயலின்படியே, அதாவது சோல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல அவர் பண்ற அந்த செயலின்படியே உங்கள் சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். அப்ப தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள ஊடுருவட்டும். அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, இதெல்லாம் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள நுழைய உங்க ஆத்மாவில் இருக்க பிளாக்கெல்லாம் ஓப்பன் ஆகுது, டிசெப்ஷன் எல்லாம் நீங்குது, உங்க சோல் அதை புரிஞ்சுக்குது. எஸ், the soul starts understanding what God is he wants to speak, what God wants me to be transformed, what God wants to speak to me. அவர் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறார்? what changes God wants to make in me. இதெல்லாம் அந்த சோல் புரிய ஆரம்பிக்கும் போது அந்த வல்லமையான செயல் நடக்குது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அவருடைய வல்லமையான செயல் நடந்துகிட்டு இருக்கு. உங்க சோலுக்குள்ள ஒரு வார்த்தை பெனிட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இனி அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? இந்த வல்லமையான செயலின்படியே நீங்க ஆமென் சொல்லும்போது இந்த சோல் ஓப்பன் ஆகுது பாருங்க. அப்படியே நுழைஞ்சு இந்த வல்லமையான செயலின்படி உங்கள் அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துகிறார். காரணம், நீ அவரோடு ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறாய். காட்டு ஒளிய மரத்தில் வெட்டப்பட்டு நல்ல ஒளிய மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். அவருடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியாய் இருக்கிறாய். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின ஆவியானவர், அத்தே ஆவியானவர் உனக்குள் வாசமாய் இருக்கிறபடியினால் சாவுக்கேதுவானுடைய சரீரங்கள் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென்.